உங்ககிட்ட மொத்தம் 4 சேனல் இருக்கு. மொக்க கமெண்ட்ரி, மொக்க கமெண்ட்ரி 2, அன்சைன்டு, எம்சி ஷார்ட்ஸ் இருக்கு. இத தவிர நீங்க ஏதோ சீக்ரெட்டா வச்சிருக்க மாதிரி சொல்றாங்களே, உண்மையா? சீக்கிரட்டா 2 சேனல் இருக்கு. ஆ. அது என்னன்னு வந்து சொல்ல இந்த முடியுமா? கம்யூனிட்டியை வச்சு நான் ஏத்தக்கூடாது. ஓகே. நம்ம இந்த யூடியூப்ல ஏதாவது கத்துருப்போம் தானே ஒரு கடந்த ஒரு 7 வருஷம். ஆமா. அந்த நாலேஜை வச்சு நான் யாருன்னு தெரியாம ஏத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு 2 சேனல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் இல்லாம பண்றீங்களா? எப்படி என்ன மாதிரி எப்படி நீங்கன்னு எப்படி தெரியாம இருக்கும்? அது தெரியாது. வாய்ஸ் இல்லாமன்னு சொல்ல முடியாது. வாய்ஸ் இருக்கும். ஆனா அது நான் தான் தெரியாத அளவுக்கு இருக்கும். இல்ல புரியல. ப்ரோ எனக்கு ஒரு இருக்கு, இது நான் ஒரு கேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் 2ன்னு போகும்போது இப்போ வந்து ஒன்லி ஃபேன்ஸ் வந்து நிறைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜான்சனாவை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அவரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மூலமாக நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் ஆகி நீங்கள் ஒருவேளை இந்த மொக்க ஒன்லி ஃபேன்ஸ்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒன்லி மொக்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேற ஏதாவது அது ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க இன்னும் 2 சொன்னீங்களா? அது சேனல் என்னன்னு சொல்லுங்க. அந்த சேனல் பேர் சொல்ல வேணாம். என்ன மாதிரி அது கேமிங் தான் ப்ரோ. கேமிங் தான். கேமிங்கா? கேமிங் தான். உங்களுக்கு ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் லைவ் ஆரம்பிச்சிட்டு வரும். அது நீங்க தானா? கேமிங்னா இருக்கலாம். அப்படி வாய்ஸ் இல்லாம கமெண்ட்ரி இல்லாம ஒரு வாய்ஸ் gaming-ஆ? இருக்கும் ப்ரோ. வாய்ஸ் இருக்கும், கமெண்ட்ரி இருக்கும். ம். ஆனா அது கேமிங் தான். 6 ப்ரோ நீங்க இங்க மாடரேட்டர் தானே நீங்க? இருக்கலாம். அதான் எனக்கு டவுட். எங்க மாடரேட்டர் வாய்ஸ் உங்க வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. அருண் ரமோன்னு ஒரு ஆளு. ஆனா அவன் சரியில்லையே. வந்தாளா? ஆமாங்க. ஏங்க நீங்க வேற இல்ல அதான் எனக்கு டவுட். ஏன்னா திருத்த வாய்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஆரம்பிச்சதே உங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அசாசின்ஸ் கிரீட் சிண்டிகேட்டோட ஒரு கேம் பிளே தான் போட்டுருந்தேன். ம். அது கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 வீடியோஸ் நான் வந்து இந்த கேம் பிளே வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். ம். அப்பெல்லாம் எனக்கு பெரிய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வராது. அதை பத்தி நான் கவலைப்பட்டதும் கிடையாது. ம். பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போடும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். ம். அதுக்கப்புறம் தான் இந்த மார்வல் டிசி ஃபேம் வந்து இப்போ அதை வச்சுதான் நான் வந்து இங்க புல் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஓ. ஒரு உறுத்தல் இருக்கதான் செய்யுது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆக்டரா இருந்தீங்கன்னா அவரு ஏதாவது ஒன்று பண்ணா அது டக்குன்னு அந்த புகழ் அது வெளிய வருது. டக்குன்னு So, வந்துருவாங்கல்ல. அதுல என்ன கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க சன் வந்து இப்போ வந்துட்டாங்கன்னா அதே easy-ஆ மாதிரி பண்ண அதே சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாக்ட்லி. ஒண்ணு நீங்க பண்ற அந்த சேனல் வந்து ஸ்டோரி கேம் மட்டும் பண்றீங்களா இல்ல கலந்து மிக்சடா எல்லா பேட்டர் ராயல் எல்லாம் கலந்து பண்ற கலந்து channels-ஆ? அடிக்கிறீங்களா? அது லைவ் இல்ல ப்ரோ. லைவ்ல ஒன்லி வீடியோஸ் தான். ஆனா எல்லாமே கலந்து வரும். எல்லாமே வரும். இப்போ வந்து ஓகே. நான் ஒரே ஒரு கேள்வி. அதுல வந்து 10,000 சப்ஸ்கிரைப் தாண்டிட்டீங்களா? 10K தாண்டல. ரீச் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட். அப்போ அந்த சேனல்ல ஏதோ ஒன்று யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இது. ஆனா வாய்ஸ் அதுக்கும் இப்போ இன்னொரு சேனலுக்கும் வேற வேற வாய்ஸ். வேற ஒரு வாய்ஸ். இது ஆனா இப்ப original நான் voice அதுதான் நீங்க என் சேனல்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இது இந்த வாய்ஸ் தான் இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லி எனக்கு டவுட். கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க உண்மையா இது ஒரிஜினல் வாய்ஸ் எப்படிங்க என்கிட்ட பேசுறது? ஆமா இதுதான் ஒரிஜினல் வாய்ஸ். அப்போ அதுல வாய்ஸ் சேஞ்சர் ஏதோ யூஸ் பண்றீங்களா நான் அந்த சேனல்ல? அதுல ஒரு மாற்றம் இருக்கு. இருக்கா? ஒருவேளை பொண்ணு மாதிரி இருக்குது வாய்ஸ் மாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? நான் எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிலாம் இல்ல ஈஸியா? ப்ரோ. டேய் சந்துரு இங்க வாடா அப்படின்னு. நீங்க வந்து யூடியூப் தவிர வேற இதுல ஏர்ன் பண்றீங்க. அதாவது யூடியூப்ல இதெல்லாம் பண்றீங்க. வேற எதுல ஏர்ன் பண்றீங்க? எய்ம்னா ஏன் எய்ம் இல்ல. எப்படி வாழ்க்கையை ஓட்டுறீங்க யூடியூப் ஏன் தவிர? அதாவது சம்பாதிக்கிறது ஓ, யூடியூப்ல earn சம்பாதிக்கிறீங்க பண்றீங்க. தெரியும். வேற என்ன சம்பாதிக்கிறீங்க? டெக்னிக்கலா ஒரு வேலை இருக்கு ப்ரோ. வேற வேலை இருக்கு. டெக்னிக்கல் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் நானு. ஓகே. அல்ல டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருக்கிறேன் ஒரு கம்பெனில. எனக்கு புரியல. இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் இதில் இங்கே இத்தனை சேனல் நடத்திட்டு இப்போ எல்லாருமே வழக்கமாக ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாலே ஃபுல் டைம் வர முடியுமான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. இல்லை வர முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ இத்தனை சேனல் நடத்திட்டு நீங்கள் ஏன் இன்னொரு இடத்துல போயிட்டு இன்னும் ப்ரெஷர் எதுக்கு? ஆக்சுவலாக மனுஷங்கன்னா வந்துட்டு ஓகே கொஞ்ச நேரம் அப்பா ஒரு வீடியோ மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏன் அந்த அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு இந்த 6 சேனல் எதுக்கு? அது ஏன்? அது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்க தான் ப்ரோ. பெருசா ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சொல்ற மாதிரி உனக்கு என்னடா வேணா இந்த உலகம் அப்படிமானே அந்த மாதிரி எல்லா ஏதாவது வீடியோ ஆசையா? என்னதான் இல்லை உங்களுக்கு ஏதாவது எல்லா வீடியோ சர்ச் பண்ண நம்மளுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. தட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓஹோ. ஒரு கம்யூனிட்டி இது மாதிரி, ஒரு சர்க்கிள் மாதிரி. ஓகே. சரி ப்ரோ. நீங்க அன்னைக்கு இது பர்சனல் ப்ரோ. அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு இது ரிவீல் வந்தீங்கல்ல, பண்ணணும். ஆமா ப்ரோ. அன்னைக்கு அந்த வீடியோல இவர்தான் அப்படின்னு ஒருத்தர் காமிச்சோம். அது உங்களுக்கு எப்படி ஆமா ஹேட் bro. ஆச்சா அது இல்லையா? எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஆனா காமிச்சாங்களேன்னு ஏன் உங்களுக்கு அப்ப ஒரு அவங்க இது ஒரிஜினல் இருக்கா? வாய்ஸ் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ப்ரோ அப்படியே சொன்னா கூட வந்துட்டு ஒன்றும் இல்லை தஞ்சை ப்ரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா யாருக்கு தெரிய போகுது. இப்போ உங்களுக்கு எனக்கு பழக்கம் தஞ்சை ப்ரோ மூலமா தான். ஓகே.
அப்போ உங்களுக்கு இதாக இல்லையா வந்து நம்ம வாய்ஸ் நம்மள வீடியோலேயே ஒரு டக்குன்னு காமிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு கோவம் படலையா நீங்கள்? ஃப்ளாஷ்பேக். அவன் பேசுறான் இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக உண்மையை சொல்லட்டுமா நீங்கள் ப்ரோ சொல்லாமல ப்ரோ சொல்லாமல ப்ரோ பிரச்சனை இல்லையா ப்ரோ ப்ரோ மொக்க கமெண்ட்ரி ப்ரோ ஆக்சுவலாக பிரச்சனை இல்லை ப்ரோ ஆக்சுவலாக இவர் யார் நேராக கேட்டிங்களா? இவர் யாரும் தெரியும், இவர் யார் கேட்டிங்களா ப்ரோ? இவர் தான் மொக்க கமெண்ட்ரி. வாய்ஸ் கேட்காது ப்ரோ, கேட்காது ப்ரோ. அவர் ஆக்சுவலாக தான் மொக்க கமெண்ட்ரி ப்ரோ. தக்காளி பேசுங்க ப்ரோ, மொக்க கமெண்ட்ரி பேசுங்க ப்ரோ. ஷை டைப் ப்ரோ, அவர் வேணாம் ப்ரோ. அவர் எப்பவுமே ஆக்சுவலாக எல்லா மீட்டப் எல்லாமே எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காருல அவர் இன்ட்ரோவர்ட்னு. அவர் இன்ட்ரோவர்ட் தான், நல்லா பேசுவார். இப்படிதான் ஒரு நாள் இவர் லால் கேமர் ஒரு நாள் மொக்க முடியாது இருந்தாரு. இது அப்படி இருந்துச்சு ப்ரோ. அவர் தான் ப்ரோ, அவர் தான் ஆக்சுவலாக ப்ரோ. ப்ரோ ஏதாவது உங்கள் டைலாக் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க கூச்சப்படாது, கூச்சப்படாம சொல்லுங்க ப்ரோ. அவர் எப்போ ரெஃபரன்ஸ் அங்கே நிற்கிற அவர் யாராவது யோசிச்சிங்களா? கோவம் இல்லை ப்ரோ, காமிச்சது நல்லா தானே இருந்துச்சு, கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. தெரிஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களா கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சேன். இது சும்மா ஆமா. இது வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு வந்தது வந்து அவர் தான் ப்ரோ. அவர் தான் அது அந்த கூட்டத்தில் இருந்தார் ப்ரோ. நாங்கள் வேணாம்னு நினைச்சோம். ஆனால் கமெண்ட் செக்ஷன்ல இதுல எங்கேயோ தான் மொக்க கமெண்ட் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு வரும்பொழுது அது ஒரு எதிர்பாராத, இப்போ பால் பொங்குற மாதிரி தான் ப்ரோ. பொங்கிடுச்சு, அவரும் பின்னாடி இருந்து அவரும் சேர்ந்து தலையாட்டிட்டாரு. அதான். ஆனால் இவர் இருக்கார் ப்ரோ, எங்களோட ஏதோ ஒரு வீடியோவில் இவர் இருக்காரு. அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இருக்காரு. ஆக்சுவலாக அவரோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ கூட வேணாம் விடுங்க, நான் சொல்கிறேன். இருக்கு என்னது ப்ரோ? இல்லை ஒன்றும் இல்லை, அப்புறம் சொல்கிறேன் ப்ரோ. ஒன்றும் இல்லை சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறீங்க, ஓகேவா? கடைசியாக பார்த்த கில்மா படம் கடைசியா எப்போ பார்த்தீங்க? பார்த்த படம் இல்லை, பார்த்த படம் டைட்டில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு. அதான் எப்போ பார்த்தீங்க கடைசியா எப்போ பார்த்தீங்க? போன வருஷம் தான் ப்ரோ. அது ஒரு ரெசல்யூஷன் எடுத்தது. அப்போ நோ நட் நவம்பரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்களா இல்லை ஃபாலோ பண்ணலையா நீங்கள்? பண்ணல ப்ரோ. இந்த கேள்வி பரவாயில்ல. அண்ணா நீ எங்க ஆளுனா ஓகே, நீங்க ஒரு ஜென்டில்மேனா இருக்கீங்க ப்ரோ. தற்போதைய மெயின் பேங்க் அக்கவுண்ட் இருப்பு இல்ல ப்ரோ. இஎம்ஐ எல்லாத்தையுமே கட்டி போட்டு என்ன ஒரு இருக்க பார்க்கலாம். 5 minutes later 228 ப்ரோ. 228.75 டாலர்ஸ் இல்ல, 2,28,000. சூப்பர் ப்ரோ. உண்மையாலுமே பாராட்டு தெரிவிக்கணும், ஏன்னா கரெக்டாக சொல்லியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ நினச்சிருந்தா ஏதாவது இது பண்ணிருக்கலாம். பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். சாரி ப்ரோ, ஒரு விஷயம் நம்மகிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கிறது, ஓகேவா? ஃபோட்டோவா? ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க, இதை நமக்கு சென்ட் பண்ணது உங்கள் ஃப்ரெண்டு தினேஷ் அண்ட் வினோத். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அவங்க பண்ணிருக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு தெரியுமே இதெல்லாம் பத்தி. சொல்லட்டுமா? உங்களை சின்ன வயசுல ஒரு தொட்டில் வந்து நீங்க உங்க பக்கத்துல தொட்டில் இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த தொட்டில், கரெக்டா? என்ன ப்ரோ, யார் இதெல்லாம் சொல்றா உங்களுக்கு? தினேஷ் அண்ட் வினோத் அவங்க சொன்னாங்க, இது வந்து உங்களுடைய சின்ன வயசு இதுதான், ஒயிட் கலர்ல இருக்கு, பிளஸ் ஈவன் அந்த ஃபீடிங் பாட்டில் டாப் ப்ளூ கலர் இருக்கு. எப்படி பாக்குறீங்களா? அதை பாக்குறீங்களா? நான் ஸ்கிரீனை மறைச்சு காமிக்கிறேன், இது நீங்களா இல்லையான்னு சொல்றீங்களா? டிஸ்கார்ட்ல மட்டும் காமிக்க பாப்போம். டிஸ்கார்ட்ல மட்டும் இருங்க, ஸ்கிரீனை மறைச்சறோம் फ्रेंड्स. பாத்துட்டீங்களா? பாருங்க ப்ரோ. பார்த்தேன். இது எப்படி ப்ரோ உங்ககிட்ட கிடைச்சது? கட்சியா காட்டலாமா? சின்ன வயசு தானே. வேணாம் ப்ரோ, கண்டுபிடிச்சிருவாங்க ப்ரோ. காட்டலாம் ப்ரோ, நீங்க தான் தப்பு ப்ரோ. கண்டுபிடிக்க முடியும் ப்ரோ. இது என்ன ப்ரோ சின்ன வயசுக்கு இது, அது எப்படி ப்ரோ காட்ட முடியும்? ஒரே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரோ. கண்டுபிடிச்சாங்களே. ஆடியன்ஸ் இதெல்லாம் மீச தாடி இல்லையே ப்ரோ, அதனால எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீங்களே பாருங்க, சேம் பிக்சர் தான் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் தானே கண்டுபிடிக்க மாட்டாங்க ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க காட்டு. சரி அப்படியே ஒன்னு பண்ணுங்க, உங்க பேர் சொல்லுங்க, நான் காட்டல. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா ப்ரோ? காட்டிட்டுமா? வேற சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. வியூவர்ஸ் காட்டலாமா ப்ரோ? காட்டிடலாங்க, எது கேட்டுட்டு காட்டிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதான் ப்ரோ. அப்படியே கரெக்டா இருக்குல்ல? அப்படியே இருக்குல்ல? ஏன் மூஞ்சி மைக் மாதிரி இருக்கு? இலே
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் ப்ரோ. ஆமா இதாயிராது இப்போ பால்லாம் உள்ள இறங்குனா அந்த ஷார்ட் சர்க்யூட் ப்ரோ ஆயிராது. ஆமாம் ப்ரோ, அதெல்லாம் கெட்டு போகுதா? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி, அது ஸ்பெஷல் பால் ப்ரோ, ஒன்றும் ஆகாது. ஆஹா, எப்படி 125 ml கொடுப்பீங்களா? அதான் ப்ரோ. ஆனால் என்னைக்கு, சரி இந்த கேள்வி வந்து கேட்டே ஆகணும், சரி என்னைக்கு ஃபேஸ் ரிவீல் எக்ஸாக்ட்? எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஒரு செட் இருக்கு எனக்கு. அது முடிச்சிட்ட அப்புறம் வேணா நான் vlog ஆரம்பிக்கும் போது ஃபேஸ் ரிவீலோட பண்ணலான்னு இருக்கேன். vlogனா அதாவது டைம், ஒரு 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 மைல்ஸ்டோன் நீங்க வச்சிருக்கீங்க, இந்த கோல் year வச்சிருக்கீங்க, அது என்ன கோல், எப்ப? மைல்ஸ்டோன்னு சொல்ல முடியாது ப்ரோ, பட் ஒரு ஃபீல் தான். அந்த ஃபீல் வரும்போது நான் போட்டுடலான்னு இருக்கேன். இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? நம்ம வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணா நம்மளை வந்து ஒருவேளை பிடிச்சவங்களுக்கு பிடிக்காம போகுமோங்கிற பயம் இருக்கா? இல்ல ஏதாவது தப்பு அந்த பயம் இருக்கதான் ப்ரோ செய்யுது. அது இருக்கா? அதான் பிடிச்சவங்களுக்கு இப்ப எனக்கு வாய்ஸை வச்சே பெரிய ஆள் ஆகணும். அதே மாதிரி நான் தான் தெரியக்கூடாது யாருக்கும். அந்த ஒரு ஃபேம் எனக்கு ஒண்ணுன்னு ஆசை. அது ஏன் உங்களுக்கு நீங்க தான் தெரியக்கூடாதுன்னு அளவுக்கு அது ஏன் அது ஒரு காரணம் இருக்கும்ல? அதாவது புரியுது, இன்ட்ரோவர்ட்டே எல்லாமே எங்கள் கம்யூனிட்டியில் நிறைய பேர் இன்ட்ரோவர்ட் இருக்காங்க. ஏன் நாங்களே நம்ப மாட்டாங்க இன்ட்ரோவர்ட் தான். இப்போ ஏதோ சேனல்லாம் பண்ணனால கொஞ்சம் இதாக இருக்கும், ஃப்ரெண்ட் இப்போ நமக்கு அந்த அளவுக்கு அன்பு கிடைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி தெரியும். ஆனால் நாங்களும் இன்ட்ரோவர்ட் தான். ஆனால் முகத்தை காமிச்சா இப்போ ஒரு 0 to 1000 சப்ஸ்கிரைபரில் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறவங்களுக்கு, இப்போ நாங்களும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கேம் போடாமல் தான் பண்ணோம். ஃபேஸ் கேம் போடணும் எங்களுக்கு ஒரு பயந்துச்சு, ஓ நீங்கள் தான் அது அப்படின்னு. ஏன்னா ஃபேஸ் கேம் போட்டால் ஒரு நெகட்டிவ் வருமா, ஓ உன்னை நான் வேற மாதிரி நினச்சிருந்தேன், நீ இப்படி இருக்கியா, அந்த மாதிரி பயமா? எதனால? அது பயம்னு சொல்ல முடியாது ப்ரோ, ஒரு சபதம் தான். நான் எடுத்ததுல லைக் இந்த மாதிரி ஒரு வாய்ஸை மட்டும் வச்சு இப்படி ஒரு ஃபேம் எடுக்க முடியும், எதுவுமே இல்லாம இப்படி ஒரு ஃபேம் எடுக்க முடியும். அதுவும் ஆல்சோ பக்கத்துல இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது அது நான் தான் தெரியாம இருக்கும்போது அது ஒரு தனி போதையா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. கிசான சொருகுது கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒன்னு. பட் ஒரு கம்ஃபர்ட்டா நான் ஃபீல் பண்ணணும்ல, யாருமே ஏமாத்தாம. அதே சமயத்துல லைக் அதை ரிவீல் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஓகே இப்போ நீங்கள் வேறு ஏதாவது தருணத்தில் என் கூட ஏதாவது ஒரு வகையில் இப்போ எங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் இப்படி பேசி இன்ட்ராக்ட் சொல்ல நைஸாக வேறு ஏதாவது உங்கள் இன்னொரு சேனலை வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் எப்பயாவது ஒரு டைம் இன்ட்ராக்ட் பண்ணி நேரில் பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா என்ன? யார் கூடயாவது நம்ம கம்யூனிட்டி நேர்ல பார்த்ததில்ல, பட் யூடியூப்ல என்னுடைய ஆல்டர்னேட் சேனல் கூட வந்து சாட்லாம் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வந்து இங்கே வந்து கமெண்ட், அதாவது யார் சேனலில் பண்ணீங்க அந்த மாதிரி? என் சேனல்ல தான். உங்கள் சேனல்லே வந்து உங்க சேனல் பேசுறீங்களா? எதுக்கு ப்ரோ நீங்களே பண்றீங்க? உங்க கூட ப்ரோ இந்த லைவ்ல. எங்க கூடயா? ஆமா, எங்க லைவ் இப்ப இல்ல, பேசுறீங்களா வீடியோலயா? லைவ் சாட்ல தான். எப்ப வேற இப்போ இன்னொரு சேனல், இந்த 4 சேனல் இல்லாம, எப்ப? நானா இல்லாம வேற ஒரு இதுல. அதுதான் எப்பன்னு சொல்லுங்க, எந்த டைம்? ஏன்னா எனக்கு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெமரி இருக்கு ப்ரோ. என்ன வாழ விடுங்க. போட்டோ சென்சிட்டிவா? ஆமா ப்ரோ. அப்ப சொல்ல மாட்டேன் ப்ரோ. இல்ல சிறும இல்ல, கமெண்ட் சொல்ல, எப்ப எந்த டைம் சொல்லுங்க, எந்த வீடியோன்னு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எந்த வீடியோன்னு தெரியல, ஞாபகம் இல்ல. கிரேட்டோஸோட சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். மேபி காட் ஆஃப் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் இன்ட்ரோ. அத 3 3 இத பத்தி சொல்லுங்க. யூடியூப் இந்த ப்ளே பட்டன் பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அப்படியே லைக் அன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து அங்க திரும்ப இன்னைக்கு இந்த மாதிரி தான் மெதந்துகிட்டே இருந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல நடக்குமான்னு சொல்லி யோசிச்சு நிறைய பேர் அன்பாக்சிங்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல நிஜமாலே சில்வரா இருக்குமோ, இல்ல கையில தூக்கும்போது வெயிட்டா இருக்குமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பட்டன் வருது. அது ஒரு வேற லெவல் வைபா இருக்கும்போது 2 பட்டன் தொடர்ந்து பேக் டு பேக் வருது. நான் வந்து இவ்வளவு வெயிட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்து வியந்த ஒரு விஷயம், கையில 3 இருக்கு. அது வாங்கும்போது அது வேற லெவல் ஃபீலா இருந்துச்சு. எங்க அம்மாலாம் வந்து ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் வந்து எங்கேயாவது செவத்துல அடிச்சு மாட்டிடலாமாடா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ப்ளே பட்டன்ல ஃபேஸ் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்னா ஃபேஸ்மா மூக்கு அந்த மாதிரி லைட்டா அது மட்டும் தெரிஞ்சு அப்படிங்கிறீங்களா? கண்ணாடி தெரியுது, கண்ணாடி போடுற பழக்கம் கண்ணாடி இருக்கு. போடுறீங்களா நீங்க? ஆமா, அதுவும் தெரியாதா யாருக்கும்? ஏங்க நானாதான் வளரிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி போடுறீங்களா நீங்க? ஆமா,
கண்ணாடி போட்டதா ப்ரோ ஆகணும். இவ்வளவு ஸ்கிரீன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல போட்டேன். ஹைட் என்ன சொல்லுங்க ஒரே நிமிஷம். ஹைட் அதை மட்டும் சொல்லிட்டாருன்னா மாட்டிட்டாரு என்கிட்ட. ஹைட் சொல்லுங்க. ஹைட் அளந்து பார்க்கலையே ப்ரோ. இல்ல சும்மா ஹைட் மட்டும் சொல்லுங்க. ஹைட் சொல்லுங்க. 5'11" இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல 5'11" வாய்ப்பே இல்ல. உண்மையை சொல்லுங்க. 5'11" இருப்பேன். 5'10" 5'11" இருப்பேன். 5 feet 11. 3 feet 11 தான் அந்த ஆள் வருவான். யார் இப்ப லால் கேம் இல்லைங்க கண்ணாடி போனால ரீப்பர் அவன் கண்ணாடி போட்டுருப்பான். சரி ரீப்பர். படிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நீ தான் பண்ணிட்டு இருக்கியா? என்னன்னா அது லைட் இதானு ரிமோட் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் நொட்டாதீங்க ப்ரோ.